இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ராஜா கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுத்தபடினாலும், இருதயத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தபடினாலும், ராஜ்யத்தின் வல்லமை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதியும் கணத்தையும் செலுத்துகிறேன். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கவும் அவரை துதிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், சர்வ லோகத்தையும் படைத்தவராக இருக்கிறார், எல் ஷடாயா இருக்கிறார். யெகோவா ஈராவா இருந்து நம்முடைய தேவைகள் யாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிக கவனமாக கேளுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அநேகருக்கு நான் புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமா, தேவன் நமக்கு பலத்த அடைக்கலமாகவும் பலத்த துருகிறமாகவும் இருக்கிறார். நமக்கு பலத்த அரணான கோட்டை நம் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு பலத்த அடைக்கலமான தேவன். ஆமாங்க, நான் குழியில விடப்பட்ட பொழுது ஆண்டவருடைய கரம் என்னை தூக்கி எடுத்தது. நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட பொழுது அவர் என்னை தாங்கினார். நான் எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட பொழுது அவர் என்னை உயர்த்தினார். அவருடைய மார்பிலே என்னை சேர்த்து கொண்டார், அணைத்துக் கொண்டார், முத்தமிட்டார். எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் பார்க்கிறோம், எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைகளாக நடத்தினர். கொடுமையான வேலைகளினாலே அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தனர். ஆமாங்க, கொடுமையான வேலை, அடிமைத்தனமான வாழ்க்கை, ஒடுக்கப்பட்டாங்க. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் தேவன் அவர்களை பழுக பெருக செய்தார். இது நிமித்தமாக எகிப்தின் ராஜாவுக்கு எரிச்சல் உண்டாயிற்று, அதிருப்தியானார். இன்னும் அதிகமான வேலைகளை கொடுத்தார்கள். சாந்தும் செங்கலும் சுமப்பதற்கும், வயல்வெளியிலே அதிகமான கொடுமையான வேலையை கொடுப்பதற்கும் அவர்களை உண்டாக்கினார், அவர்களை ஈடுபடுத்தினார். அவருடைய ஜீவனும் கசப்பாக அவர்கள் எண்ணினார்கள். இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்க வேண்டுமா என்று அவர் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அது நிமித்தம் ஆண்டவர் அவருடைய கூக்குரல்களை தேவன் கேட்டார். அது மாத்திரமல்ல, எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்பவளை, அவள் மருத்துவச்சியாக இருக்கிறார், அவள் எபிரேய மருத்துவச்சியாக இருக்கிறார். அவளை அழைப்பித்து, இந்த எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கும் பொழுது அவர்கள் மனைவில உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஆண் பிள்ளையா இருந்தால் கொன்று போட வேண்டும், பெண் பிள்ளையா இருந்தால் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறான். ஆமாங்க, எப்படிப்பட்ட ஒரு செயல்! ஆனால் அந்த மருத்துவச்சிகளோ இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்தவர்களினாலே எகிப்தின் ராஜாவின் கட்டளைகளுக்கு செவி கொடாமல் அனைத்து ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றி போடுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் ஆண்டவராகிய கர்த்தர், பரலோகத்தின் தகப்பன், அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை உண்டாகும்படி செய்கிறார். அவருடைய குடும்பத்தை தழைக்க பண்ணுகிறார். இன்றைய தினம் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் தழைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நன்மைகளின் தேவன், நன்மைகளை மாத்திரம் செய்து கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே அவருடைய வருஷங்களை நீடிக்க பண்ணுமா, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. ஆனா துன்மார்க்குடைய வருஷங்களும் குறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மகத்துவமான தேவன் அல்லவா? அன்றைய தினம் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்கு, மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார். இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலையும் ஆண்டவர் நன்மை உண்டாகும்படி செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் மகத்துவமான தேவனாக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், நல்ல வழியை போதித்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எண்ணற்ற நன்மைகளாக, எண்ணற்ற கிருபையாலே நம்மை நிறைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை மார்போடு சேர்த்து அடைந்தாரே. ஆமா, சேற்றில் இருந்து நம்மை உயர்த்தி நம்ம கோபுரத்தில் வைத்திருக்கிறார். அவன் எப்படி நன்மை உள்ள தேவனாக இருக்கிறான், எப்படிப்பட்ட நன்மையான தேவனாக இருக்கிறான். இந்த நேரத்துல நம்ம ஒரு பாடலை பாட போறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா பிதாவே, நீர் எனக்காய் வந்தீர் ஆண்டவரே, என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே என்று நாம் பாடலாமா? கரங்களை பற்றி தேவனை நோக்கி கம்பீரமாய் பாடலாமா? உற்சாக ஆவியினால் தேவன் நம்மை நிறைக்க போகிறார், நிரப்ப போகிறார். இந்த நாள்ல நீங்க என்ன கேட்கிறீங்களோ தேவன் அதை அருள் செய்ய போகிறார். கம்பீரமாக குரலை உயர்த்தி பாடலாமா? ஆ
ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே, நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே, நீங்க இல்லாம ஒரு நாள் கூட என்னால வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? எல்லா உறவுகளும் பாருங்க, புரிந்து கொள்வதற்காக சில நேர காலங்கள் தேவைப்படுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான கர்த்தருக்குள்ளான நமது உறவும் அப்படிப்பட்டதாக. சில வழிகள்ல சில நேரம் மற்ற உறவை போல இல்லாம நாம சில விதிகள்ல பின்பற்றப்படுகிறோம். ஆமாங்க, உண்மையாக சொல்றேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பல ஒப்பீடுகளை கொண்டு நமக்கும் கர்த்தருக்கும் உண்டான உறவை காண்பிக்கிறது. உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார், சபை மணவாட்டியாக இருக்கிறது. திருமணம் என்பது இரண்டு பேரும் ஒன்றாக இணைவதுதாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இப்படியே சொல்லப்படுகிறது, புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பானாக, அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். இத்தகைய நெருக்கம் ஒருவருக்கொருவர் தனிமையின் நேரத்தை, தனிமையில் செலவிடும் நேரத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு அருமையான அன்பு சகோதரி சகோதரியே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் அதே போல ஒரு உறவை தான் நம்ம கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறார். மற்ற உறவை பாருங்க, தாய் தகப்பன் மற்றும் பிள்ளைகள் உறவு. நெருக்கமான பெற்றோர் பாருங்களேன், தம் பிள்ளைகள் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமா, நெருக்கமான பெற்றோரை பாருங்க, அவர்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணத்தையே அவர்கள் வாஞ்சியாக கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய வேணும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்று அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டே இருப்பாங்க. ஆமாங்க, இத்தகைய நெருக்கமான செலவிடும் நேரங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறுகிறது, புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக மாறுகிறது. ஆமாங்க, தகப்பன் தாய் தன் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களையும் புரிந்து கொள்வதற்கு அத்தகைய நெருக்கமான நேரம், தனியாக செலவிடும் நேரம் உதவியாக இருக்கிறது. இதே போலதான் ஆண்டவரும் தாய் தகப்பன் பிள்ளையை போல அப்படிப்பட்ட உறவை தான் ஆண்டவர் நம்மிடையே கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமா, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்கு நெருங்கி போறீங்களோ, நெருக்கமாக போறீங்களோ, அவரு உங்ககிட்ட அவ்வளவு கிட்டி வருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம் கிட்ட வருகிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட உறவாட ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் தனி நபராக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, தனி நபராக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் இப்படியா சொல்லுகிறது, நீர் என் உள்ளிருதிகளை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்திலே நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன், உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக உங்களுடைய நெருக்கமான எல்லா செய்திகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய நெருக்கமான ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய தலைமையில் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமா, அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிறோம், நீங்கள் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆமாங்க, நீங்களும் நானும் அவருக்கு ரொம்ப விசேஷித்தவர்கள். அதனாலதான் ஆண்டவர் கிட்ட நாம் நெருங்கி போகணும், அவருடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கிட்ட நாம் நெருங்கி சேர வேண்டும், அவர்கிட்ட நெருங்கி போக வேண்டும். அப்பதான் ஆண்டவர் நம்ம கிட்ட அதிகமாக வருகிறவராக இருக்கிறார். நம்ம தலைமையிலும் என்னப்பட்டிருக்கிறதே, ஒன்று கூட அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றுமே அவருக்கு மறைவானது இல்லை என்று. நம்முடைய உள்ளிருதைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என்னோடு கூட வழக்காட வாருங்க, உங்கள் பாவங்கள் சுவரென்று இருந்துச்சுன்னா குறைந்த மலையை போல நான் வெண்மையாய் மாற்றுகிறேன், ரத்தாம்பர சிவப்பாய் இருந்துச்சுன்னா பஞ்சை போல ஆக்குவேன், என்னோடு கூட வழக்காட வாருங்க. ஆமா, கர்த்தர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய மகிமை இழந்தவர்கள் தான். ஆமா, பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய மகிமை இழந்தவர்கள் தான். தேவன் அழைக்கிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாளியே, உன்னிடத்துல ஒரு பழுதும் இல்லை, என்னிடத்துல வா என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கிறோம், ஆவியும் மனவாட்டியுமே வா. தாகமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாக தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க ஆண்டவர் மேல? இந்த நாள்ல தேவன் உங்கள் தாகத்தை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார்,
ஆண்டவரே, வறண்டதும் விடாததுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை நோக்கி தாகமா இருக்குதுப்பா. என் மாம்சம் உன் மேல வாஞ்சையா இருக்குது ஆண்டவரே. நீரே என் தேவன் அப்பா. உம்முடைய வாசஸ்தலத்திலே எப்பொழுதும் தங்கியிருக்க ஆசைப்படுகிறேன். உம்மை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டே இருக்க ஆசைப்படுகிறேன். உடைய கிருபையும் வல்லமையும் நான் கண்டு விட்டேன் ஆண்டவரே. உடைய கிருபையும் வல்லமையும் நான் கண்டு விட்டேன், பார்த்து விட்டேன் ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிறோம், உடைய கிருபை மேலானதாக இருக்கிறது. என் உதடுகள் எப்பொழுதும் உண்மையே துணித்து பாடிக்கொண்டிருக்கும் என்று வாஞ்சித்து கதறுகிறார் தாவீது. கர்த்தரோடு தனிமையிலே செலவிடும் வார்த்தைகள் இதுதான். நீங்களும் நானும் அவரோடு கூட உள்ள உறவை இன்னும் அதிகமாக பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதைதான் அவர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். நீங்க பாருங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ஒருமுறை பிரயாணமாக ஒரு கிராமத்துக்கு போறார். அங்க மார்த்தாள் என்ற பெண்மணி இருக்கிறார். அவளுக்கு ஒரு சகோதரி உண்டு, மரியாள் என்ற ஒரு சகோதரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் அருகே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வசனங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளின் நிமித்தமாக, காரியங்கள் நிமித்தமாக கலக்கம் அடைந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு என்னை பற்றி கவலை இல்லையா? என் சகோதரி எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாளே என்று கேட்ட பொழுது, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். நீங்களும் நானும் ஒரு நல்ல பங்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் அருகே எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம்? ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நாளுக்கு நாம் செலவிடுகிறோமா என்று நம்ம உள்ளதை ஆராய்ந்து அறிய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று? பழைய பாட்டில் பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவான்கள் தேவனோடு கூட உறவாய் இருந்தார்கள், முகமுகமாய் பார்த்தார்கள். இங்கே பார்க்கிறோம், மோசே எரிகின்ற முச்செடியிலே தேவனோடு கூட பேசினார். ஆமா, அதற்கு பிற்பாடு சீனாய் மலையிலே பார்க்கிறோம், எலியாவை பார்க்கிறோம், எலிசாவை பார்க்கிறோம், நோவாவை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள். ஆமாம், தாவீது பாருங்க, உயிர் பயத்தினாலே ஓடிக்கொண்டிருக்கிறான். சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். குழியிலே போடுறாங்க, குகையில போகிறான். அவருடைய சங்கீதம் பாடல்கள் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரோடு கூட தனிமையின் பாதையை தான் காண்பிக்கிறது. ஆமாங்க, புதிய ஏற்பாடுக்கு வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பிதாவோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் தனிமையிலே. ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்திருக்கார் தெரியுமா? உங்களுடைய அறை வீட்டை பூட்டிக் கொண்டு, உங்களுடைய கதவுகளை பூட்டிக் கொண்டு அந்த இடத்தில் இருக்க உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது தேவன், பரலோகத்தின் தேவன் வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் அளிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் பிதாவோ திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, என்னிடத்துல கனி கொடுக்காத கொடி இருந்துச்சுன்னா அதை அறுத்து போடுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கனி கொடுக்குமே, ஆனால் அதிக கனி கொடுக்கும்படியாக அவர்களை சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, என்னில் ஒருவன் நிலைத்திருந்தால் அவனில் நான் நிலைத்திருப்பேன், அவர்கள் அதிக கனியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று. ஆண்டவருக்கு பிரியமா நடந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. எவைகளோ அவைகள் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். We want to rely on the Lord Jesus as the branch rely on the vine. அந்த செடி எப்படி கொடியோடு கூட சார்ந்து படர்ந்து இருக்கிறதோ அதே போல கொடிகளும் செடியோடு கூட சார்ந்து படர்ந்து இருக்குமே, ஆனால் இந்த தேசத்துக்கு, இந்த ஜனத்துக்கு நீங்களும் நானும் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். Hallelujah. Without time alone with God, our needs cannot be fulfilled. ஆமாங்க, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவரோடு கூட செலவிடுவதில்லை நேரத்தை. இந்த நாள்ல கேட்போமா, ஆண்டவரே என் கூடவே இருங்கப்பா, என் தகப்பனே இயேசுவே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. இந்த பாடலை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னோடு கூட இருந்த ஆண்டவரே, உங்ககிட்ட செலவிடும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் விலையேற பெற்றதா இருக்கிறது ஆண்டவரே என்று பாடுவோமா? ஹல்லேலூயா. Hallelujah.
இருந்தால்தான் ஆண்டவரே என்னால வாழ முடியும். நீங்களும் நானும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கும் போது மாம்சத்தின்படி நடக்க மாட்டோம், ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவி உள்ளே இருக்குமே, ஆனால் ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்று. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, நல்லா கவனிங்க. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்திற்கு நாம் அடிமைகளும் அல்ல. மாம்சத்தின்படி பிழைப்பீர்கள் என்றால் நீங்கள் சாவீர்கள். ஆனால் ஆவியினாலே தங்களுடைய சரீரத்தின் செய்கைகளை அழிப்பீர்கள் என்றால் நீங்களும் நானும் பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடினாலே நாங்கள் நீங்களும் மரணத்துக்கு, ஆக்கினைக்கு தள்ளப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஆவியில நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் மாம்சத்துல நடக்கிற பிள்ளைகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு பிரமாணங்கள் இருக்கிறது. ஒன்று ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், மற்றொன்று பாவம் மரணம் என்ற பிரமாணம். இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணம் பாவம் என்ற பிரமாணத்திற்கு விலக்கி போட்டது, விடுதலை ஆக்கி போட்டது. ஆமாம், ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஆக்கினைக்கு விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி தெரியுமாங்க? இந்த சரீரமானது, இந்த மாம்சத்திலே பலவீனம் அடைந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாத காரியத்தை தேவனே செய்யும்படியாக. என்ன செய்யக்கூடாத காரியம்? என்ன செய்யக்கூடாத காரியம் தெரியுமா? இந்த பிரமாணம், நியாய பிரமாணம் பலவீனம் அடைந்து போனது. ஆக்கினையிலிருந்து விடுதலை பண்ண முடியல, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ண முடியல. அதனால தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பாவ சாயலாக அவர் அனுப்புகிறார். ஆமாங்க, பாவத்தை போக்கும் நிவாரண பலியாக, நிரந்தர பலியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்புகிறார். தேவன் தான் நீதி அரசராச்சே. நியாயப்பிரமாணம் நல்லது. ஆமாம், உண்மையாக நல்லதுதான். அது நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. மாம்சத்தில் நடக்கிறவர்களுக்கு அல்ல இந்த நியாயப்பிரமாணம். ஆவியில் நடக்கிறவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் நீதியாய் நிறைவேறும்படியாக தேவனை ஆக்கினைக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி சிந்திப்பீர்கள் என்றால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீங்க. ஆவிக்குரியபடி சிந்திப்பீர்கள் என்றால் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க. மாம்சத்திற்குரியது மரணமாக இருக்கிறது, ஆவிக்குரியதோ ஜீவனும் சமாதானம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மாம்ச சிந்தையோ தேவனுக்கு விரோதமான பகை என்றும். ஆமா, ஏன் தெரியுமா விரோதமான பகை? அது நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமை ஆவியை கொண்டபடினாலே ஆண்டவருக்கு, தேவனுக்கு விரோதமாக காணப்படுகிறது. ஆமா, நீங்களும் நானும் ஆவியை நடப்போமே, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருப்பாராகில் நம்மளுடைய சரீரம் பாவத்திற்கு செத்ததாகவும் மரித்ததாகவும், ஆவியானது நீதியின் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆவியிலே நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக, புத்திரர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் பயப்படத்தக்கதான ஒரு ஆவியை, பயத்தின் ஆவியை நமக்கு தரல. ஆண்டவர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரல. தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் அற்புதமானவர். அவர் கண்மலையாகிய கர்த்தராக இருக்கிறார். அவர் உத்தமராக இருக்கிறார். அவரிடத்தில் அநீதி இல்லை என்று எத்தனை பேர் தெரியும்? அவர் அநீதி செய்கிறவர் அல்ல. நீங்களும் நானும் கரையத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால் வாங்கப்பட்டிருக்கிறோம். விலையேற பெற்ற ரத்தத்தினால வாங்கப்பட்டிருக்கிறோம். நமது சரீரம், நமது ஆவியும் அவருக்குடையதாக இருக்கிறது. அதனாலே இந்த சரீரத்தை கொண்டும் ஆவியை கொண்டும் தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும்.
கவனிங்க, நம்முடைய சரீரம் அவருக்குரியதா இருக்குது. பரிசுத்தமான சரீரத்தை அவருக்கு என்று நாம் படைப்போமாக. இந்த நாட்கள்ல கூட அப்பா, எங்கள் சரீரத்தை எங்கள் ஆவியை மண்டலம் நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எவைகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறதோ அவைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ சுத்தம் செய்வீராக இந்த நாளிலே ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆவியில் எங்களை நிலைங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியில் நிலைங்க. இந்த ஒரு பாடலை பாடும் பொழுது தேவன் உங்களுக்காக ஒரு விசேஷித்த பலனை வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாருங்க. ஆண்டவரே, உமக்காய் நான் ஏங்கி தவிக்கிறவனாக இருக்கிறேன். உமக்காய் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. தாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கள் மீது நீர் வருவீராக, எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கி இருப்பீராக என்று கேட்போமா? ஆண்டவரிடத்துல கதறுவோமா இந்த நாளில? அப்பா, என் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினீரே ஆண்டவரே. என்னுடைய சாபங்கள் எல்லாம் போக்கினீரே ஆண்டவரே. ராஜா, என்னில் நீர் வாரும் ஆண்டவரே. மாம்சமான யாவரையும் ஆவியை ஊற்றுவேன்றி முப்பவாய் வரையாவும் நீர்க்கரை சரம் செல்வாய். முப்பவாய் வரையாவும் நீர்க்கரை சரம் செல்வாய். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. வாய்களை திறந்து நாளுக்கு அம்மா வல்லமை தாங்காதோரே, வல்லமை தாங்காதோரே, விசேஷ வல்லமையினாலே
அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் ஆண்டவரே அமேன் உலாவி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை துதிப்போமாக, கர்த்தரை துதிப்போமா ஆண்டவரே. அந்நிய பாஷைகள் எல்லாரும் துதிக்கலாம் ஆண்டவரை நோக்கி கம்பீரமாய் துதிக்கலாம். ஆண்டவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹalleluya. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எருசலேமை கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். அவரை துரத்துண்டவர்களை அவர் கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். அப்பா பிதாவே என்ற அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்தபடினாலே அப்பா ஆண்டவரே, எங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை நீர் குணமாக்கினீர் ஆண்டவரே. எங்களுடைய உடைந்த உள்ளத்தை நீர் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காயங்களை கட்டுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நட்சத்திரங்களை ஆண்டவரே பெயரிட்டு அழைக்கிற தேவன், மகத்துவம் உள்ள தேவன், பெரிய தேவனாக இருக்கிற ஆண்டவரே. உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் பெரியவராக இருக்கிற அந்த சராசரத்தை படைத்திருக்கிறேன். ஆமாம் கர்த்தர் இன்றைய தினத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தரப்போகிறார். ஹalleluya. அவர் உன் வாசல்களில் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உங்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஏனென்றால் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, சீயோனிலிருந்து இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, கர்த்தர் கண்டிப்பாக இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லைகளை சமாதான உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார், திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையாகவே? ஹalleluya. அவர் நல்லவராக இருக்கிறார். அவரோடு கூட செலவிடும் ஒவ்வொரு நேரமும் மணித்துளிகளும் விலையேற்றதாக இருக்கிறது. உங்கள் விண்ணப்பங்கள் யாவும், உங்களுடைய ஏக்கங்கள் யாவும் கர்த்தர் இன்றைய நாளிலே சந்திக்க போகிறார், பதிலளிக்க போகிறார். அவரோடு கூட செலவிடும் ஒவ்வொரு நேரமும் மகத்துவமானவைகளாக இருக்கிறது. இந்த நாளில் தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்காக அவர் பாதத்தருகே அமர்ந்திருக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. இந்த அரை மணி நேரம் தேவன் உங்களோடு கூட எங்கள் மூலமாக பேசி இருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த நாள்ல கவலையோடு கண்ணீரோடு வந்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாகவும் உச்சிதமான கோதுமையினாலும் உங்களை திருப்தியாக வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. உங்கள் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் அற்புதமாக அதிசயமாக வருடங்களை கடந்தோட செய்ய போகிறார். நாட்களை கடந்தோட செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார். கடந்து போங்க, நம்பிக்கையோட கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் கண்கள் பார்க்கும் விதமாக அதிசயங்களை உங்களுக்கு முன்பாக செய்ய போகிறார். அந்நிய கண்கள் பார்க்கும்படியாக அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தரோடு ஒவ்வொரு நேரத்தையும் மணித்துளிகளையும் செலவிடுங்க. அவர் உங்களை பிரமிக்கத்தக்க விதமாக அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya. தாயின் கர்ப்பத்திலே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தமானவர்களாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய பார்வைக்கு நீங்க அற்புதமானவர்கள். உலகத்தின் பார்வைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் அற்பமாக இருக்கலாம், தள்ளப்பட்டு போன கல்லாக இருக்கலாம். ஆனா மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹalleluya. தேவன் அசைவாடுகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல வியாதியின் படுக்கையில் இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், இப்பொழுதே அந்த இடத்துல உங்களுடைய கையை வைங்க. கர்த்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் என்று தேவன் சொன்னாரே, கண்டிப்பாக உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்க போகிறது, உங்களை விடுதலையாக்க போகிறது. உங்கள் படுக்கை எடுத்து எழுப்பு என்று தேவன் சொன்னாரே, கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்பின் தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஹalleluya. உங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுங்க, உங்கள் உள்ளிருதைகளை ஒப்புக் கொடுங்க. கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுங்க. எல்லா பாரங்களையும் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. இளைப்பாறும் இடம் அவர்தான். அடைக்கலமான பலத்த அடைக்கலம் அவர்தான். இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை அழைக்கிறார், ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மார்போடு சேர்த்து அணைக்க துடிக்கிறார்.
கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவரை விட்டு விலகி போகாதிருங்க. கூடவே இருங்க, அவர் கூடவே இருந்து உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நேரம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த மீதியா இருக்கிற நேரத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். அன்பும் ஜீவனும் நிரப்புள்ள எங்கள் பரலோக தகப்பனே, ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லவருடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கும் சிறிது நேரம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனம். ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆண்டவராகிய தேவன் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் நாமம் அதிசயம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த காரியத்தில் அதிசயம் செய்தால் மாத்திரமே நான் வாழ முடியும், என் பலத்தினாலோ வேறு எந்த காரியத்தினாலோ இதை செய்ய முடியாது, கண்டிப்பாக இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். வியாதி மாற வேண்டும் என்றால் அதிசயம் நடக்கணும். என் கடன் பாரம் மாற வேண்டும் என்றால் அதிசயம் நடக்கணும். என் குறைகள் நிறைவாக வேண்டும் என்றால் அதிசயம் நடக்கணும். இந்த கொள்ளை நோய் மாற வேண்டும் என்று சொன்னால் அதிசயம் நடக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாரா என்றால் நிச்சயமா அவர் அதிசயத்தை செய்வார். காரணம், அவர் அதிசயமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலே ஆண்டவராகிய தேவன் ஒரு அதிசயத்தை நடத்த போகிறார். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, அதிக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலே ஒரு அதிசயம் இந்த நாட்களில் நடக்க போகிறது. உங்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, உங்கள் குறைபாடுகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலே ஆண்டவராகிய தேவன் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்கிறார். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்கிறார். இந்த ஜனங்களுக்குள்ளே சொன்னா ஜனங்களுக்குள்ளே அல்லது ஜனங்களுக்கு முன்பாக, ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்கு உரைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வாக்கை இன்றி நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்திலே இந்த பாடலை பாடி ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் பாடுவீர்கள் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற ஒரு அதிசயத்தை என் தேவனாய கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார்.
செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் கலந்தே போகுமே. இடங்களெல்லாம் இங்கே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் கலந்தே போகுமே. இடங்களெல்லாம் இங்கே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வாதிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வானதிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் எந்த ஜனங்கள் மத்தியிலே அதிசயங்கள் செய்வேன் என்று சொன்னார்? குறை சொல்கிறவன் ஜனங்கள் மத்தியிலே அதிசயங்கள் செய்வேன் என்கிறார். பரியாசம் செய்கிற ஜனங்கள் மத்தியிலே அதிசயத்தை செய்வேன் என்கிறார். மூன்றாவதாக, சொந்த ஜனங்கள் மத்தியிலே அதிசயங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். குறைகள் சொல்கிற ஜனங்கள் மத்தியிலே உன்னை அதிசயத்தை காண செய்கிறவர். கேலியும் நிந்தையும் பரிகாசமும் செய்கிற ஜனங்கள் மத்தியிலே உனக்கு அதிசயம் செய்வேன் என்கிறார். சொந்த ஜனங்கள் மத்தியிலே உனக்கு அதிசயம் செய்வேன் என்கிறார். பாருங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து அப்படி சொல்லும்போது இங்க நான் கவனிக்கணும், அவர் குறை சொல்லக்கூடிய நிலையிலே காணப்படுகிறார். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், இயேசு தாயும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது. அவருடைய தாயார் வந்து சொன்னாங்க, ரசம் இல்லை என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என்னுடைய வேலை இன்றும் வரவில்லை என்று சொல்லி. அவருடைய தாயார் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். பிறகு மொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். அங்கு தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. ஒரு பெரிய அதிசயம். ஆனால் திராட்சை ரசத்தை பரிமாறும் போது அது ருசி பார்த்த ஜனங்கள் பந்தி விசாரிப்புக்காரனை நோக்கி, ருசி நிறைந்த ரசத்தை இதுவரைக்கும் எங்கே வைத்திருந்தீர்கள் என்றார்கள். இந்த கூட்டத்தாருக்கு நான் ஒரு பெயர் சூட்ட விரும்புகிறேன், குறை சொல்கிற கூட்டம். இன்றைக்கு சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் குறை சொல்கிற கூட்டங்கள் உண்டு.
எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திலே ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்கிற மக்கள் உண்டு. உங்கள் குடும்பத்தை பற்றி குறை சொல்கிற மக்கள் இருக்கிறார்களா? உன்னை பற்றி குறை சொல்கிறவர்கள் இருக்கிறார்களா? உன் பிள்ளைகளை குறித்து குறை சொல்கிற ஜனங்கள் இருக்கிறார்களா? உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்கள் படிப்பை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து குறை சொல்கிற மக்கள் இருக்கிறார்களா? உங்கள் ஊழியங்களை குறித்து குறை சொல்கிற மக்கள் இருக்கிறார்களா? நீங்கள் உங்களோடு இருந்து பந்தி இருந்து உங்கள் சேதனை போல இருந்து பின்னாக குறை சொல்லுகிற ஜனங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக குறை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? நீங்க உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவன் இப்படிப்பட்ட குறை சொல்லுகிறவர்களுக்கு மத்தியில தான் ஒரு அதிசயத்தை செய்தவர். அன்று ஒரு குறை சொல்ற கூட்டம் அந்த கல்யாண வீட்டில் இருந்ததுனால் குறை சொல்லுகிறவர்களுக்கு மத்தியிலே ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனாய கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதுபோல் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக என் தேவனாய கர்த்தர் ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அந்த அதிசயத்தை செய்யும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க போறீங்க. குறை சொல்லுகிற ஜனங்கள் நடுவிலே என் தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்வார். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கேலியும் பரியாசமும் நிந்திக்கிற ஜனங்கள் நடுவிலே ஆண்டவராகிய தேவன் அதிசயங்களை செய்வேன் என்கிறார். நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாய் இருக்கிறதை நினைத்து துக்கித்து உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்று ராஜாவினிடத்திலும் அனுமதி பெற்று எருசலேம் அலங்கத்தை சுற்றி பார்த்து அலங்கம் கட்டுவதற்காக ஜனங்களை திடப்படுத்தி கட்டுமான பணிகளை செய்து வரும் காலகட்டத்தில் தொபியாவும் சன்பலாத்தும் கேசும் என்ற ஊழியக்காரர்கள் அவரிடத்தில் வந்து, நீ செய்கிறது என்ன? நெகேமியா 2:19 சொல்லுகிறாங்க, எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன என்று கேட்கிறான். அவன் நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? இந்த காரியம் வாய்க்காமலே போகும் என்று சொல்லுகிறான். தொபியா சொல்லும்போது சொல்லுறான், அவங்க கட்டினாலும் கட்டட்டும், அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்று சொல்லி பரியாசிக்கின்றார். இப்படி கேலியும் பரியாசமும் நிந்தனைக்கு உட்பட்ட நெகேமியா கலங்கி போகவில்லை. கர்த்தர் சொன்ன காரியங்களை துரிதமாய் செயல்படுத்த தைரியத்தோடு காணப்பட்டார். ஆண்டவராய் தேவனும் அவனை கைவிடவில்லை. எவ்வளவு காலத்துக்குள்ளாக கட்டி முடிக்க வேண்டும் முடியுமோ அதற்கு முன்பாக 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க தேவனாய் கர்த்தர் கிருபை அளித்தார். அவனுடைய கரத்தை வலுப்படுத்தினார். வெறும் 52 தினங்களுக்குள்ளாக அந்த அலங்கம் கட்டப்பட்டு ஒரு அதிசயமாய் காணப்பட்டது. இதனால் சுற்று வட்டார ஜனங்கள் அதை பார்த்து இது தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறது, அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முன்னேற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். நெகேமியாவுடன் கர்த்தர் இருந்தபடினால் அவன் கைவிடப்படாத நிலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த அலங்கத்தை 52 தினங்களுக்குள் கட்டி முடித்து ஒரு அதிசயத்தை செய்த தேவனாய் இருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை கேலி செய்கிறவர்களா, உங்களை நிந்திக்கிறவன் கூட்டத்துக்கு முன்பாக
பரிகசிக்கிறவனுடைய கூட்டத்துக்கு முன்பாக என் தேவனாய் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி நிந்திக்கிறார்களா? நெகேமியாவுக்கு அன்னாளுக்கு எப்படி ஒரு அதிசயத்தை செய்தாரோ, அன்னாளுக்கு அதிசயத்தை செய்து நிந்தையை எப்படி புரட்டி போட்டாரோ, அப்படியே உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை என் தேவன் செய்வார். திருமணம் ஆகுவதற்கு வயது ஆகிவிட்டது என்று சொல்லி, திருமணம் ஆகலே என்று சொல்லி உங்களை குறித்து கேலியாக சொல்கிறார்களா? கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை இந்த நாட்களில் செய்ய போகிறார். ஆகவே கேலி, பரிகாசம், நிந்தை செய்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நெகேமியாவுக்கு எப்படி ஒரு அதிசயத்தை செய்தாரோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்வார். அதை எதிர்பாருங்கள். ஊழியர்களை குறித்து யாராவது கேள்விப்படினாலும் கலங்காதுங்க, பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார், நீங்கள் தலை நிமிர்த்துவார். ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையிலே நடக்கும். அவரே சொல்லுகிறார், கேலியும் நிந்தையும் அவமானமும் ஆமென் பரிகாசம் உள்ள கூட்டத்தின் நடுவிலே பிள்ளைகளை அதிசயம் காண செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, யாருக்கு முன்பாக ஆண்டவர் அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னால், சொந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்கிறார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில் எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொல்லி, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில் எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். எகிப்திலே 430 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்வில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவராய் தேவன் விடுவிக்க எண்ணினார். அவருடைய கூக்குரல் சத்தத்தை கேட்டு அவர்களுக்காக இறங்கி மோசே என்பவனை எழுப்பினார். அந்த மோசையோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம் என்று சொன்னால், பூமியில் எங்கும் எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொல்லி, அதாவது மோசே, உன் ஊழிய பாதையிலே ஒரு அதிசயத்தை செய்வேன், எகிப்திலே பார்வோனுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்வேன், வனாந்தர யாத்திரையிலே வனாந்தர பாதையிலே ஒரு அதிசயத்தை செய்வேன் சொல்கிறார். யாருக்கு முன்பாகனா, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, உன் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக நான் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்கிறார்னா, நம்முடைய சொந்த ஜனங்கள், அதாவது உடன்பிறப்புக்கு முன்பாக, உறவினர்களுக்கு முன்பாக, சொந்த ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்கள் உறவினர்களோ உடன்பிறப்புகளோ உங்களை அற்பமாக எண்ணலாம், ஏளனமாக நினைத்திருக்கலாம், தரக்குறைவாக எண்ணலாம். அப்படி அற்பமாக, ஏளனமாக, தரக்குறைவாக நினைக்கிறவர்கள் மத்தியிலே என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் சொன்னது போல சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினிடத்துக்கு வந்து அவன் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ள தைல கொம்போடு அங்கே வந்திருந்தார். ஈசாய் தன் குமாரில் 7 பேரை அவனுக்கு முன்பாக கடந்து போக செய்தான். ஆண்டவர் ஒருவரையும் சாமுவேலுக்கு தெரிந்து கொள்ள செய்யவில்லை. சாமுவேல் திகைத்து போய் ஈசாயிடத்தில் கேட்கிறான், உம்முடைய குமாரன் இத்தனை பேர் தானா என்று. அதுவரை தனக்கு ஒரு குமாரன் இருக்கிறார் என்றோ, தங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார் என்றோ ஒரு சகோதரனோ தகப்பனோ சொல்லவில்லை. அப்பொழுதுதான் சொன்னார், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், குமாரன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஆண்டவராகிய தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண அவனை அழைக்கிறார்.
அவனுடைய தகப்பனும் சகோதரனும் அற்பமாக எண்ணினார்கள். ஏளனமாய் நினைக்கிறார், அறக்குறைவா நினைச்சான். இவனுக்கு ராஜாவாக எந்த தகுதியும் இல்லையே, அப்படிப்பட்டவன் இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வரும் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வேண்டாமே, ஆடுகளை மேய்க்கலாமே சொல்லித்தான் ஒரு ஏளனமாக அவனை அனுப்பிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆடு மேய்க்கிற ஆடுகளுக்கு பின்னே சென்று கொண்டிருந்த அந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த தாவீது இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களுக்கும் அவன் ஒப்பற்ற ராஜாவாக பிற்காலத்தை விளங்கினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை தேவன் அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஒரு அதிசயத்தை செய்து உயர்த்தினது உண்மை என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தேவன் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்து உங்கள் தலையை நிமிரச் செய்வார். தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு ஸ்திரீ, சாதாரணமாக எண்ணப்பட்டவள், அவள்தான் எஸ்தர். சூசான் அரண்மனையிலே ராஜாத்தியாக உயர்த்தி அதிசயத்தை செய்தவர் என் இயேசு, என் தேவன். சிறைச்சாலை கிடங்குக்குள்ளே இனி அவ்வளவுதான் முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழ்வை கழித்துக் கொண்டிருந்த யோசேப்பை ஒரே ராத்திரியிலே 8 தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தினது ஒரு அதிசயம். அப்படியே இந்த நாளிலும் உன் வாழ்க்கையிலே என் தேவனாய் கர்த்தர் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் சொன்னா நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் இந்த ஜனங்கள், உங்க சொந்த ஜனத்துக்கு முன்பாக உங்களை யார் ஏளனமா நினைச்சாங்களோ, அவருடைய எந்த காரியத்துக்கு உங்களை ஏளனமா நினைச்சாங்களோ அந்த காரியத்திலே என் தேவனாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய அவர் இந்த நாளிலே முன் வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு அதிசயத்தை செய்வார். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயம் செய்ய முடியுமா, அதுக்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறானா, இந்த செய்தியை கேட்கும் போதே நான் அந்த அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் வருமா என்று நீங்கள் நினைக்கும் போதே நீங்கள் செய்த பாவங்களோட அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக நிற்கும். ஏனென்றால் சங்கீதக்காரன் சங்கீதம் 90:8 வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்று சொல்லி, இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக ஆண்டவராய் தேவன் உங்கள் குறைபாடுகளை வெளிப்படுத்தும் போது கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை பாவங்கள், அக்கிரமங்கள், மறைவான பாவங்கள் நம்மிடத்தில் இருக்க நேரத்தில் நமக்கு ஒரு அதிசயம் கிடைக்குமா என்று சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்தால் எல்லா பாவத்தையும் மன்னிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மறைவான பாவங்களையும் அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நம்முடைய அநியாயத்தை எல்லாம் நம்மிடத்தில் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது. நம்முடைய ரத்தம், நம்முடைய பாவம் இரத்தாம்பர சிறப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் மாற்றுவேன் சொல்கிறார். இந்த நாள் அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்துல நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த அதிசயம் நடந்தால்தான் இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அதிசயம் எங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு தடையா இருக்கிற என்னுடைய அந்தரங்க பாவங்களையும் சமூகத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நிற்பாய் என்று சொன்னார். என் தேவனாய் கர்த்தர் ஒரு நிமிடத்தில் உன் பாவங்களை மன்னித்து உனக்கு சேமத்தை தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுவார். அன்றைக்கு யோசுவா அதைதான் சொன்னார், இன்றைக்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் என்று சொல்லி. நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய அவர் மாறாதவராயிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் என் தேவனாய் கர்த்தர் வாக்கு மாறாதவர், என்று மாறாத தெய்வம். அவர் சொன்னதை இந்த நாளிலே செய்து முடிப்பார். அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகிலே இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். அதுபோல அதிசயம் செய்கிறவன் நம் அருகிலே இருக்கிறார். அருகிலே இருக்கிற அவரை நோக்கி நீங்க பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் நாளிலே ஒரு ஜெயத்தை தருவது மாத்திரமல்ல,
நாம் நம்முடைய உள்ளம் மகிழும் வகையிலே உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வார். ஹalleluya, ஹalleluya. ஜெபிப்போம். பூமிகளெல்லாம் இறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பூமிகளெல்லாம் இறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினவர், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், செங்கடலை இரண்டாக பிளந்து யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவர், குருடரும் செவிடரும் சப்பானிகளுக்கும் சுகம் தந்தவர், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுந்திருக்க பண்ணுக செய்தவர். இன்றைக்கும் அதே தேவன் உங்கள் அருகிலே அதிசயங்கள் செய்ய ஆமென் இருந்து கொண்டே இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர். அவர் சொன்னார், இந்த ஜனத்தின் மத்தியிலே உனக்கு ஒரு அதிசயம் செய்வேன் சொல்லி. வியாதியிலே இந்த வியாதி மாற வேண்டும் என்றால் ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்கலாம். இந்த காரியம் நடக்கணும்னா கண்டிப்பா என் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தாதான் நடக்கும் என்று சொல்லி இருக்கின்ற தேவ பிள்ளைகளை அந்த நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனை இந்த வேலைக்கு அவங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அதிசயங்கள் செய்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோம். அதிசயம் மாணவர், அதிசயங்கள் செய்கிறவர். அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு தடையா இருக்கிற பாவங்களையும் மறைவான பாவங்களையும் ஒரு சமத்தில் அறிக்கையிட்டார். யாராக இருந்தாலும் எவராக இருந்தால் எந்த மதத்தராக இருந்தாலும் உண்மை நோக்கி பார்த்தார். பாவங்களை எல்லாவற்றையும் இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து எல்லா அநியாயத்தை நீக்கி போட்டு அவளை சுத்திகரிப்பதற்கு ஏற்றவரும் வல்லவருமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று சிலை கொண்டிருக்கிற பிள்ளை வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் ஒரு தடையாயிருக்கிற பாவங்களை நீக்கி போட்டு ஒரு அதிசயத்தை காணும்படி செய்ய உடைய வல்லமையும் பராக்கிரத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. பொல்லாப்புவனுக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னது. இதோ இந்த உலகத்தையும் தேசங்களையும் மாநிலங்களையும் மாவட்டங்களையும் கிராமங்களையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார். பொல்லாத கொரோனா வைரஸுடைய தீவிரத்தை அப்பா நீ அடக்கி போடுவதற்கு உம்மால கூடும். ஏனென்று சொன்னால் சமுத்திரத்தை அடக்கி போட்டவர் இதனுடைய கிரியைகள் எல்லாம் நீ அழித்து போடுவேன் என்று சொன்னார்கள். விசுவாசிக்கிறோம். அதன் அதிசயத்தை செய்ய போற அன்புக்காக துதிக்கிறேன். துதிகனமாய் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரே இயேசு மூலம் தாழ்மையிடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.